இது மகிமை நேரம். ஆண்டவர் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் மகிமை நேரம் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவங்களை யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். நேற்றைய தினத்தில் 2ஆம் அதிகாரத்தை தானியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம், பரிசுத்த தானியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் பரிசுத்த தானியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த 3ஆம் அதிகாரத்திலே 30 வசனங்கள் இருக்கிறது. 1 முதல் 30 வசனங்கள் இருக்கிறது. இந்த அதிகாரத்தினுடைய சுருக்கம் என்னவென்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், நேபுகாத்நேச்சாராயிருக்கிற மன்னனாயிருக்கிற நேபுகாத்நேச்சார் ஒரு பொற்சிலையை நிரூபிக்கிறார். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் 6 முழ உயரமும் 6 முழ அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணிவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியிலே நிறுத்தினான். 2ஆம் வசனம், பின்பு ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் தேசாதிபதிகளையும் அதிகாரிகளையும் தலைவர்களையும் நியாயாதிபதிகளையும் பொக்கிஷக்காரரையும் நீதி சாஸ்திரங்களையும் விசாரிப்புக்காரரையும் நாடுகளிலே உத்தியோஸ்தர் யாவரையும் நேபுகாத்நேச்சார் ராஜா நிறுத்தின பொற்சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேரும்படி அழைப்பித்தான். எல்லாரையும் கூப்பிடுறான். நான் பொற்சிலையை நிறுத்தி இருக்கிறேன், பெரிய பொற்சிலையை நிறுத்தி இருக்கிறேன். 6 முழ 60 முழ உயரம் 6 முழ அகலமான ஒரு பொற்சிலையை தூரா என்னும் சமபூமியிலே நிறுத்தி இருக்கிறார். பாபிலோன் மாகாணத்திலே பாபிலோன் தேசத்திற்குட்பட்ட தூராங்க சமபூமியில 60 முழம் உயரமான பெரிய பொற்சிலையை நிறுத்திட்டு எல்லாரையும் வர சொல்றார். எல்லாரும் வாங்க, எல்லாரும் வந்து பணிந்து கொள்ளுங்கள், எல்லாரும் வந்து பணிந்து கொள்ளுங்கள். பொற்சிலைய எல்லாரும் வந்து பணிச்சுக்கோங்க. பூமியில் இருக்கிற ஆளுகைக்குட்பட்ட எல்லாரும் வந்து பொற்சிலையை பணிந்து கொள்ளும். யாருமே பொற்சிலையை பணிஞ்சு கொள்ளாமல் இருக்கக்கூடாது. அப்படி நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். யாராவது பொற்சிலையை பணிஞ்சு கொள்ளலை அப்படின்னா தீச்சூளையில் அக்னி சூளையில் போடப்படுவீர்கள். 6ஆம் வசனம் சொல்லுது. 5ஆம் வசனத்திலிருந்தே வாசிக்கிறேன். எக்காலம், நாதஸ்வரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும் போது நீங்கள் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ள கடவீர்கள். 6ஆம் வசனம், எவனாகிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமல் போனால் அவன் அந்நேரமே எரிகிற அக்னி சூளையின் நடுவிலே போடப்படுவான் என்றான். ராஜா கட்டளை கொடுத்தார். யாராவது பொற்சிலையை நீங்க பணிஞ்சு கொள்ளல அப்படின்னா அந்த நிமிஷமே அந்நேரமே நீங்கள் எரிகிற அக்னி சூளையின் நடுவே போடப்படுவீர்கள். தீச்சூளை எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அக்னி சூளை எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்நேரமே அக்னி சூளையிலே போடப்படுவீர்கள், அந்நேரமே தீச்சூளையிலே போடப்படுவீர்கள். நீங்கள் என் கைக்கு உங்களை விடுவிப்பவன் யார்? என் கைக்கு உங்களை விடுவிப்பவன் யார்? என் கைக்கு உங்களை தப்புவிப்பவன் யார் அப்படின்னு ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் இங்க சொல்லுகிறதை நான் பார்க்க முடியும். ஆனா இங்க கிண்ணரம், தம்புரு, வீணை, சுரமண்டலம் எல்லாம் முழங்குகிறது, எல்லாம் வாசிக்கப்படுகிறது. ஆனா இங்க 12ஆம் வசனம் சொல்லுகிறது, பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னும் யூத மனுஷர் இருக்கிறார்களே, அவர்கள் ராஜாவாகி உம்மை மதிக்கவில்லை, அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்றார். இவங்க சொல்றார் ராஜாட்ட, ராஜாவே நீ நிறுத்தின பொற்சிலை உன்னெல்லாம் பணிஞ்சு கொள்ளல, நீ நிறுத்தின பொற்சிலையை ஆராதிக்கல, நீ நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளவில்லை. நீர் காரியங்களை விசாரிக்கும்படி வைத்த யூதரான வாலிபர்கள். ராஜாவுக்கு கடுங்கோபம் வந்து விடுகிறது. வர சொல்லுங்க எல்லாரையும். 15ஆம் வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இப்பொழுதும் எக்காலம், நாதஸ்வரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும் போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாயிருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாமல் போனே ஆகில் அந்நேரமே எரிகிற அக்னி சோலைகள் நடுவிலே போடப்படுவீர்கள்.
உங்களை என் கைக்கு தப்புவிக்கிற தேவன் யார் என்றான். 16ஆம் வசனம், ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உடைய கைக்கும் எங்களை நீங்களாக்கி விடுவிப்பார் என்றார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளவும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்கிற கடவுள் என்றார்கள். சொல்லிட்டாங்க, உங்க உத்தரவு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்க கடவுள், நாங்கள் நீர் நிறுத்தின பொற்சிலை பணிந்து கொள்ள மாட்டோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் விடுவிக்காமல் போனாலும் சரி, நீ நிறுத்தின பொற்சிலை பணிந்து கொள்ள மாட்டோம். அவங்க உறுதியாய் விசுவாசத்தில் உறுதியாய் இருக்கிறார்கள். விசுவாசத்தில் உறுதியா இருக்கிறாங்க. ராஜாட்ட சொல்லிடுறாங்க. ராஜா கடுங்கோபம் வந்து சூளையை 7 மடங்கு அதிகமாக சூடாக்குறான். இன்னும் 7 மடங்கு அதிகமாக சூடாக்குறான். கொண்டு போனவன் இராணுவத்தில் பலசாலிகள் கொண்டு போகிறான், கட்டி கொண்டு போகிறான். அத்தனை பலசாலிகளும் அந்த எரிகிற அக்னி சூளையில் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுறாங்க. திடீர்னு 24ஆம் வசனம், அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிகளை நோக்கி, 3 புருஷரை அல்லவா கட்டுண்டவர்களாய் அக்னியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதித்திரமாக, ஆம் ராஜாவை என்றார்கள். 25, அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்னி நடுவில் உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். 26ஆம் வசனம், அப்பொழுது நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்னி சோலையின் வாசலண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசராகிய ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்னியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவர்களும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரத்தின் மேல் அக்னி பலன் செய்யாமலும் அவருடைய தலைமையில் கருகாமலும் அவருடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்னியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமல் இருக்கிறதை கண்டார்கள். இங்க பாருங்க, அக்னி சூளை விட்டு உன்னதான தேவனுடைய தாசரே வெளியே வாங்க, 3 பேரலா போட்டோம், 4 பேர் விடுதலையாய் அக்னியில் உலாவுறாங்களே, உன்னதமான தேவனுடைய தாசரே வெளியே வாங்க. வந்து சோதிக்கிறாங்க, தலைமையில் கருகலை, அக்னி மனம், அவங்க அக்னி மனம் கூட அவங்க மேல வீசல. அந்த அளவுக்கு கர்த்தர் பாதுகாத்தாருங்க. நேபுகாத்நேச்சார் சொல்றாரு, அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். ஆதலால் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு விரோதமாய் தூஷண வார்த்தை சொல்லுகிற எந்த ஜனத்தாலும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போட கடவன், அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்றான். நேபுகாத்நேச்சார் சொல்றார், இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. நாம் ஆராதிக்கிற இயேசு, நாம் தொழுது கொள்ளுகிற இயேசு, மரித்தடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தவர், இன்றும் ஜீவிக்கிற ஒரு ஆண்டவர். வாழ்க்கையில் பிரச்சனையோடு இருக்கீங்களா? நெருக்கத்தின் மத்தியில் இருக்கீங்களா? போராட்டத்தின் மத்தியில் இருக்கீங்களா? டோன்ட் வரி, பயப்படாதீங்க. நம்முடைய ஆண்டவர் உயிருள்ளவர். நம்முடைய ஆண்டவர் உயிருள்ளவர். உங்களை விடுவிக்கிற கர்த்தர். உங்களை விடுவிக்கிற கர்த்தர். எல்லா பக்கம் நெருக்கப்பட்டு, எல்லா பக்கத்திலும் நெருக்கப்பட்டு, எல்லா வழியும் அடைக்கப்பட்டு, இனிமே என்ன வழி இருக்குது எனக்கு, இனிமே எனக்கு என்ன வழி இருக்குது, நான் வெளியே போக வழி இல்லைன்னு சொல்லி ஏங்கி தவிக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. உங்களை விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார். உங்களை விடுவிக்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அக்னி சூளையிலே மத்தியிலே விடுவித்த ஒரு ஆண்டவர். உங்களையும் அவர் விடுவிப்பார், உங்களையும் அவர் ரட்சிப்பார், உங்களையும் அவர் தப்புவிப்பார். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் விடுவிக்கிறவர், ரட்சிக்கிறவர், தப்புவிக்கிறவர், பாதுகாக்கிறவர். அவர் ஜீவிக்கிற ஒருவர், மண்ணோடு மண்ணாக மக்கி போனவர் அல்ல. சிலுவையிலே மரித்து அதோடு வாழ்க்கை முடித்தவர் அல்ல. 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தவர். ரெசரக்ஷன் காட், உயிர்த்தெழுந்த ஆண்டவர், உயிர்த்தெழுந்த ஆண்டவர். அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றும் ஜீவிக்கிறார். அவர் உங்களை விடுவிக்கிறவர், அவர் உங்களை விடுவிக்கிறவர். விடுவிக்கிற இடத்துல நீங்கள் வந்தால் உங்களை விடுவிப்பார். ஜெபிக்கலாம். விடுவிக்கிற எங்கள் ஆண்டவரே, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அன்னைக்கு அக்னி சூளையின் மத்தியிலிருந்து நீர் விடுவித்தீர், எங்களையும் நீர் விடுவிப்பீரா. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள அதிகாரமுள்ள நாமத்தில்
மறையட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். விடுதலை கொடுக்கிற கர்த்தரானவர் இதை பார்த்து கொண்டிருக்கிற யாருடைய வாழ்க்கையிலாவது இப்படிப்பட்ட நெருக்கம் இருக்குமானால் இயேசுவின் நாமத்தில் நெருக்கம் மறையட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். விடுதலை கொடுப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பணிந்து என்னை தாழ்த்தி வெறுமையாக்கி ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமேன், ஆமேன்.